Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பன்னீர் புஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா. அதுக்கு நான் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் panல. ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை சேர்த்திருக்கேன். மீடியம் சைஸ்ல ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இத நல்லா mix பண்ணி விடலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைம்ல மீடியம் சைஸ் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணி இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் போல மூடி போட்டு வைக்கலாம். நமக்கு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பாருங்க நமக்கு தக்காளி வதங்கி இருக்கு. நம்ம கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் கரண்டில. இப்போ இந்த டைம்ல நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கிறேன். அதை நல்லா இப்படி கையால உதிர்ந்து வச்சிருக்கிறேன். அதை நம்ம சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். mix பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு நிமிஷம் இதை மூடி போட்டு வைக்கலாம். நமக்கு மசாலா நல்லா பன்னீர்ல ஒட்டணும். பன்னீர் புர்ஜி ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட. இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு. பாருங்க நமக்கு நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறது தூவிக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு கூட சாப்பிடலாம். பாருங்க என்ன நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஃபுல்கா செஞ்சிருக்கிறேன். ஃபுல்கா கூட தான் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.